எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் தேவராஜ். எங்களோட யூரோப் டூரோட செகண்ட் ஷோக்காக நாங்கள் இப்போ ஜெனிவா வந்து ரீச் ஆகிருக்கோம். அண்ட் திஸ் ஷோ இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ. வை பிகாஸ் நாங்கள் ஜெனிவாவில் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம், இந்த ஸ்பான்சர்ஸ், ஆர்கனைசிங் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் யாருமே இந்த ஷோ மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே கண்டிப்பாக கெட் யூர் டிக்கெட்ஸ் அண்ட் ஷோ வந்து விட்னஸ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். And I would like to introduce my musicians and singers. We have Vetri on drums. Hi, I'm drums Vetri. 20 Geneva concert la வாசிக்க போகிறோம். பேண்ட் எல்லாருமே சேர்ந்து வெரி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ தேங்க்யூ. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா. ஸோ இது மாதிரி சூப்பர் செட் ஆஃப் சாங்ஸோட உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஜெனேவா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிங்கர் ஹரிப்ரியா. ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கும் ஜெனேவாவில் ஃபர்ஸ்ட் டைம் இது பெர்ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் வித் மை ஃபேவரட் பேண்ட் நம்ம கார்த்திக் தேவராஜ், வெற்றி அண்ணா, நிக்கில் அண்ணா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காக ஒரு சூப்பர்பான செட் ஆஃப் லிஸ்ட், உங்களுக்கு செட் ஆஃப் சாங்ஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சேர்ந்து வைப் பண்ண போகிறீங்க. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா. ஜெனேவா எல்லாரும் சௌக்கியம்னு நினைக்கிறேன் இப்போ. ஹாய் எவ்ரிஒன், நான் மார்ஷல், சவுண்ட் இன்ஜினியர். 28 மிஸ் பண்ணாமல் எல்லாம் வாங்க. இட்ஸ் a பவர்ஃபுல் ஷோ ஃபார் யூ. பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெரும் கோடி பெரும். ஜெனிவா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்க ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். இந்த வீடியோவை ஃபோனில் மட்டும் பார்க்காம அன்றைக்கி நேராக வந்து ஷோவில் வந்து பாருங்கள். See you. ஹாய், எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் நிக்கில் ராம். நான் கேரளாவிலேருந்து தான் வருது. இங்கே ஜெனீவா நான் ஃபஸ்ட் டைம் 28 மார்ச் இங்கே ஜெனீவாவில் நானும் என்னோடய பேண்டு கூட நானும் இருக்குது. கண்டிப்பாக அன்றைக்கி மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தை தாக்கிய திடீர் குளிர் அலை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சூரிஜ் விமான நிலையம் உலக தரவரிசையில் சரிவு, வெளியான காரணம். பிரான்ஸ் மொன்டானா தீ விபத்து விசாரணையில் இத்தாலி அதிகாரிகள் இணைப்பு. சூரிச்சில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், ஒருவர் கைது. பெண் உயிருக்கு மிரட்டல், துர்கவ் கண்டோனில் இளைஞர் கைது. ஜூரா கண்டோனில் தொலைபேசி மோசடி எச்சரிக்கை. டீப் ஃபேக் தடுக்கும் புதிய தொழில்நுட்பம் சூரிச்சில் உருவாக்கம். தொடர்பன விரிவான செய்திகள். ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு நிலைமையில் கணிசமான மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. உலகளாவிய ஆட்கள் தேர்வு நிறுவனமான மேன் பவர் வெளியிட்டுள்ள இந்த ஆய்வு அறிக்கையின்படி நாட்டின் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை காணாத அளவுக்கு குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சரிவு உருவாக காரணமாக பல்வேறு பொருளாதார காரணிகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. குறிப்பாக உலகளாவிய பொருளாதார நிலைத்தன்மையின்மை, வெளிநாட்டு சந்தைகளில் குறைந்த தேவைகள் மற்றும் தானியக்க தொழில்நுட்பங்களின் வேகமான வளர்ச்சி ஆகியவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து நிறுவனங்களின் பணியாளர் சேர்க்கை முடிவுகளை எச்சரிக்கையுடன் எடுக்க செய்கின்றன. மேலும் நிறுவனங்கள் தற்போது நிரந்தர வேலைவாய்ப்புகளை விட தற்காலிக வேலைவாய்ப்பு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக டெம்பரரி மற்றும் பிளெக்சிபிள் வேலை முறைமைகள் இப்போது மனிதவள மேலாண்மையின் ஒரு நிலையான அங்கமாக மாறி வருகின்றன. இது வேலைவாய்ப்பு பாதுகாப்பு குறைவதற்கும் பணியாளர்களின் எதிர்கால திட்டமிடலுக்கும் சவாலாக மாறக்கூடும் என ஆய்வு எச்சரிக்கிறது. சுவிட்சர்லாந்து போன்ற முன்னேற்றமான பொருளாதார அமைப்புகளிலும் கூட
இந்த மாற்றங்கள் வேலைவாய்ப்பு சந்தையின் புதிய இயல்பாக உருவாக்கி வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்கள் இணைந்து வேலைவாய்ப்பு அமைப்பை மாற்றி அமைத்து வருகின்றன. சுவிட்சர்லாந்தின் உயர்கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நாட்டின் பல்கலைக்கழகங்கள் பல ஆண்டுகளாகவே உலகம் முழுவதில் இருந்தும் மாணவர்களை ஈர்த்து வரும் நிலையில் இந்த வளர்ச்சி போக்கானது தற்போது மேலும் வேகமடைந்துள்ளது. சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வின்படி கடந்த 20 ஆண்டுகளில் பட்டப்படிப்பு நிலை மாணவர்களின் வெளிநாட்டு சேர்க்கை 16.4% அளவுக்கு மாத்திரமே உயர்ந்துள்ளது. ஆனால் மேற்படிப்பு நிலைகளில் இந்த உயர்வு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகமாகியுள்ளது. மாஸ்டர் படிப்புகளில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை 24.4% அதிகரித்துள்ளதோடு முனைவர் பட்டம் நிலைகளில் இது 57.2% வரை உயர்வு கண்டுள்ளது. இது சுவிட்சர்லாந்து உயர்கல்வி தரம், ஆராய்ச்சி வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் ஆகியவை உலகளாவிய மாணவர்களை அதிகம் ஈர்க்கின்றன என்பதை காட்டுகிறது. குறிப்பாக விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகங்கள் முன்னிலையில் இருப்பதால் மேற்படிப்புகளுக்காக வெளிநாட்டு மாணவர்கள் அதிகம் வருவது இயல்பான மாற்றமாக கருதப்படுகிறது. இது நாட்டின் கல்வித்துறையின் சர்வதேச மையத்தையும் மேலும் வலுப்படுத்துகிறது. முன்கூட்டியே வானிலை நிபுணர்கள் எச்சரித்தபடி சுவிட்சர்லாந்து முழுவதும் நேற்று பிற்பகல் திடீரென குளிர்காற்று அலை வீசியது. இந்த திடீர் வானிலை மாற்றம் நாட்டின் பல பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் தினசரி செயற்பாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக சூரிச் ஏர்போர்ட் பகுதியில் பலத்த காற்று வீசியதால் பல விமானங்கள் தரையிறங்க முயன்ற போது சிக்கல்கள் ஏற்பட்டன. சில விமானங்கள் 2வது அல்லது 3வது முயற்சியில் மாத்திரமே பாதுகாப்பாக தரையிறங்க முடிந்த நிலையில் சில விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. மேலும் A1 மோட்டோர்வே வழியாக சூரிச் மற்றும் பேர்னுக்கு இடையே பயணித்த லோரிகள் பலத்த காற்றால் கவிழ்க்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகின. இதே சமயம் பேர்ன் நகரில் திடீர் பனிப்பொழிவு ஏற்பட்டது. வானிலை கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கையில் இந்த குளிர் அலை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என்கின்றனர். குறிப்பாக மலைப்பகுதிகளில் பலத்த காற்றும் பனிப்பொழிவும் காரணமாக பனிச்சரிவு அபாயம் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் முக்கிய சர்வதேச விமான நிலையமான சூரிச் விமான நிலையம் உலகின் சிறந்த விமான நிலையங்களின் பட்டியலில் இருந்து இந்த ஆண்டு கணிசமாக பின்னடைந்துள்ளது. ஆண்டுதோறும் வெளியிடப்படும் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட்ஸ் தரவரிசையில் வழக்கமாக முதல் 10 இடங்களில் இடம்பெறும் இந்த விமான நிலையம் 2025ஆம் ஆண்டில் 10வது இடத்தில் இருந்த நிலையில் இப்போது 19வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இந்த தரவரிசை உலகம் முழுவதில் இருந்தும் பயணிகள் வழங்கிய திருப்தி மதிப்பீடுகளை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்படும். 2025 ஆகஸ்ட் முதல் 2026 பிப்ரவரி வரை 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மில்லியன் கணக்கான பயணிகள் பூர்த்தி செய்த கேள்வித்தாள்களின் மூலம் இந்த மதிப்பீடுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. பயண அனுபவத்தின் அனைத்து கட்டங்களும் இதில் மதிப்பிடப்படும். விமான டிக்கெட் சரிபார்ப்பு, பாதுகாப்பு சோதனைகள், ஷாப்பிங் வசதிகள் மற்றும் விமானத்தில் ஏறும் நடைமுறைகள் போன்ற அனைத்தும் இந்த ஆய்வின் ஒரு பகுதியாகும். சூரிச் விமான நிலையம் கடந்த காலங்களில் தரம், சுத்தம் மற்றும் சேவை தரத்தில் முன்னணியில் இருந்தாலும் உலகளாவிய போட்டி அதிகரிப்பு மற்றும் பயணிகள் எதிர்பார்ப்புகள் மாறி வருவது போன்ற காரணங்களால் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என விமானத்துறை நிபுணர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தில் ஏற்பட்ட கொடூர தீ விபத்து தொடர்பான விசாரணை மேலும் தீவிரமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இத்தாலிய அதிகாரிகள் இந்த வாரம் சுவிட்சர்லாந்து வரவுள்ளனர். ரோம் நகர பொது வழக்கறிஞர் அலுவலகத்தைச் சேர்ந்த 6 அதிகாரிகள் சியோன் நகரில் 2 நாட்கள் தங்கி விசாரணை தொடர்பான ஆயிரக்கணக்கான ஆவணங்களை ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த பயணம் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் ஏற்றுக்கொண்ட பரஸ்பர சட்ட உதவி கோரிக்கையின் ஒரு பகுதி என கூறப்படுகிறது. இருப்பினும் விசாரணையின் முழு பொறுப்பும் வலைஸ் கண்டோனல் வழக்கறிஞர்கள் தொடரும். எந்த ஆதாரங்களை பகிர வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் அவர்களது கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். இந்த இணைந்த நடவடிக்கையானது எல்லை தாண்டிய விசாரணை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தீ விபத்தில் உயிரிழந்த 41 பேரில் 6 பேர் இத்தாலியர்கள் என்பதால் இத்தாலிய அதிகாரிகளின் நேரடி ஈடுபாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333.
செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் உலகளவில் பெரும் சவாலாக மாறியுள்ள போலி வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுவிட்சர்லாந்தின் ETH சூரிச் ஆய்வாளர்கள் புதுமையான தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இணையத்தில் தவறான தகவல்கள் வேகமாக பரவுகின்ற இந்த காலத்தில் இந்த முயற்சி தகவல் நம்பகத்தன்மை உறுதி செய்ய முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மையமாக ஒரு சிறிய சென்சார் சிப் அமைந்துள்ளது. இது கேமரா அல்லது ஒலிப்பதிவு சாதனங்களில் பொருத்தப்பட்டால் படம் அல்லது ஒலிப்பதிவு செய்யப்படும் அதே தருணத்தில் தானாகவே ஒரு டிஜிட்டல் கையொப்பத்தை உருவாக்குகிறது. இதன் மூலம் அந்த தரவு உருவான தருணமே பாதுகாப்பாக பதிவாகிறது. இந்த டிஜிட்டல் கையொப்பமானது குறியாக்கவியல் முறையில் உருவாக்கப்படுவதால் பின்னர் அந்த படம் அல்லது வீடியோ மாற்றப்பட்டதா என்பதை எளிதாக கண்டறிய முடியும். மேலும் அது எந்த சாதனத்தில் எந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டது என்பதையும் துல்லியமாக சரிபார்க்க முடியும். இதனால் போலி தகவல்கள் பரவுவதற்கான வாய்ப்பு குறிப்பிடத்தக்க வகையில் குறையும். இந்த பாதுகாப்பு முறையை மீற முயற்சிப்பது மிகவும் கடினமானதாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரு வீடியோவை மாற்றுவதற்காக சிப்பை உடைத்து அல்லது சேதப்படுத்தி ஆக வேண்டும் என்பதால் இது தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கடினமான செயலாகும். இதனால் டீப் ஃபேக் உள்ளடக்கங்களை பெருமளவில் உருவாக்குவது சாத்தியமற்றதாக மாறும் என இந்த திட்டத்தின் இணை உருவாக்குநரான பெர்னாண்டோ கார்டஸ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் முன்மாதிரி ஏற்கனவே வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளதோடு காப்புரிமைக்காகவும் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கேமரா தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த சிப்பை தங்கள் சாதனங்களில் எளிதாக இணைக்கக்கூடிய வழிகளை ஆய்வாளர்கள் ஆராய்கின்றனர். எதிர்காலத்தில் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் தொழில்முறை கேமராக்களில் இந்த தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்பட்டால் இணையத்தில் பகிரப்படும் தகவல்களின் உண்மைத்தன்மை உறுதிப்படுத்துவது மிகவும் எளிதாகும் என நிபுணர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். சுவிட்சர்லாந்தின் கண்டோன்ஸ் போலீசாய் சூரிச் துறையினர் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணையில் கடந்த மார்ச் 23, 2026 அன்று சூரிச் நகரில் ஒருவரை கைது செய்தனர். இந்த நடவடிக்கை பல மாதங்களாக முன்னெடுக்கப்பட்ட கண்காணிப்பு மற்றும் விசாரணையின் ஒரு பகுதியாகும். 2025 டிசம்பர் மாத தொடக்கத்தில் சூரிச் நகரில் உள்ள ஒரு வணிக நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது எரித்ரியாவைச் சேர்ந்த 35 வயதான நபர் ஒருவரிடம் 15,000 பிராங்கிற்கும் அதிகமான பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. ஆரம்ப தகவல்களின் அடிப்படையில் அந்த தொகையை வெளிநாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாக போலீசார் சந்தேகித்தனர். அதே இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் சுமார் 80,000 பிராங்குகள் பறிமுதலாகியது. அவற்றில் சில தொகைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவை குறித்த நபரோடு தொடர்புடையவை எனவும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நபர் ஒரு கியோஸ்க் கடையை நடத்தி வருவதோடு 3ஆம் தரப்பினரிடமிருந்து பெரிய அளவிலான பணத்தை பெறும் செயற்பாட்டில் தொழில்முறையாக ஈடுபட்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கடந்த திங்களன்று மீண்டும் அதே கடையில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட வழி அவரிடம் 40,000 பிராங்குகளுக்கு மேற்பட்ட தொகை இருந்தது கண்டறியப்பட்டது. இந்த நபர் பலமுறை பெரிய தொகைகளை குற்ற செயல்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் கூட சட்டப்படி தேவையான பண மோசடி தடுப்பு சோதனைகள் மற்றும் தகவல் அளிக்கும் கடமைகளை பின்பற்றாமல் வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த நபர் கைதாகி வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டார். மேலதிக விசாரணைகள் கண்டோன்ஸ் போலீசாய் சூரிச் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து தொடர்ந்து மேற்கொள்கின்றன. சுவிட்சர்லாந்தின் ஜூரா கண்டோனில் கடந்த சில நாட்களாக தொலைபேசி மூலம் இடம்பெறும் மோசடி முயற்சிகள் அதிகரித்து வருவதாக கண்டோன்ஸ் போலீசாய் ஜூரா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபடும் நபர்கள் பங்க் கண்டோனால டு ஜூரா வங்கியின் பணியாளர்களாக தங்களை அறிமுகப்படுத்தி பண பரிமாற்றத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்ற பெயரில் வங்கி தொடர்பான தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சித்து வருகின்றனர். இதன் மூலம் கணக்கு விவரங்கள் மற்றும் நிதி தகவல்களை கைப்பற்றுவது அவர்களின் நோக்கமாகும். கடந்த திங்களன்று முதல் பல டசின் அளவிலான மோசடி முயற்சிகள் பதிவாகின. குறிப்பிடத்தக்க வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் BCJ வங்கி வாடிக்கையாளர்களே அல்ல என்பது இந்த மோசடி பரவலாக இடம்பெறுவதை காட்டுகிறது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க போலீசார் வலியுறுத்துகின்றனர். எந்த சூழ்நிலையிலும் தொலைபேசியில் தனிப்பட்ட அல்லது வங்கி தொடர்பான தகவல்களை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தேகம் ஏற்படின் உடனடியாக அழைப்பை நிறுத்தி அதற்கு எந்த விதத்திலும் பதிலளிக்காமல் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக டிஜிட்டல் மற்றும் தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் பொதுமக்களின் விழிப்புணர்வு மிகவும் இன்றியமையாததாக மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனில் தனது முன்னாள் துணைக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் 26 வயதான நபர் ஒருவர் கைதானார். இந்த சம்பவம் ஃப்ராவன்ஃபெல்ட் நகரில் இடம்பெற்றுள்ளது. கண்டோன்ஸ் போலீசாய் துர்கவ் வெளியிட்ட தகவலின்படி குறித்த நபர் கடந்த செவ்வாயன்று தனது முன்னாள் துணைக்கு குறுஞ்செய்திகள் மூலம் உயிருக்கு ஆபத்தான மிரட்டல்கள் விடுத்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் விரைவாக விசாரணை மேற்கொண்டனர். சிறப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையால் அந்த 26 வயதான கொசோவோவைச் சேர்ந்த நபர் நள்ளிரவிற்கு முன்பாகவே கைதானார். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. இந்த மிரட்டலுக்கான பின்னணி காரணங்கள் இதுவரை தெளிவாக இல்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டோன்ஸ் போலீசாய் துர்கவ் மேற்கொள்கிறது. இதற்கிடையில் சம்பவம் குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்துள்ளது.
சுவிட்சர்லாந்தில் வீடு மாற்றுவது தற்போது வாடகையாளர்களுக்கு அதிக செலவான ஒன்றாக மாறி வருவதாக புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியது. கடந்த 20 ஆண்டுகளில் புதிய வாடகையாளர்களிடம் வசூலிக்கப்படும் வாடகை தொகை சுமார் 31% உயர்ந்த நிலையில் நீண்ட காலமாக அதே வீட்டில் வசித்து வரும் வாடகையாளர்களின் வாடகை பெரும்பாலும் நிலைத்த நிலையில் தொடர்கிறது. இந்த தகவல் CIFI வெளியிட்ட சுவிஸ் ப்ராப்பர்ட்டி பெஞ்ச்மார்க் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தின் வீட்டு சந்தையில் உருவாகி வரும் வாடகை வேறுபாட்டை தெளிவாக உணர்த்துகிறது. புதிய வாடகையாளர்கள் மற்றும் நீண்டகால குடியிருப்பாளர்களுக்கு இடையான வாடகை வித்தியாசம் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் வீட்டுத் தேவைகள் அதிகரித்திருப்பதும் கிடைக்கும் வீடுகள் குறைவாக இருப்பதும் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணங்களாகும். இதன் விளைவாக புதிய வீடுகளுக்கு மாறும்போது வாடகையாளர்கள் அதிக நிதிச்சுமையை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதே நேரத்தில் பழைய ஒப்பந்தங்களின் கீழ் வாழும் குடியிருப்பாளர்கள் குறைந்த வாடகையில் தொடர்ந்தும் வசிப்பது சந்தையில் சமநிலையின்மையை உருவாக்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com-ஐ அணுகுங்கள். வணக்கம்.